ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல தன்னுடைய கணவர் அல்லது காதலன் அவங்கள எப்படி வசியம் பண்றது, அவங்களுக்கு எப்படி நம்மளே ஒரு வசியத்தை பண்ணி கொடுக்கறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் நிறைய சாமியாரை பார்த்துட்டேமா, நிறைய மாந்திரிகவாதி பார்த்துட்டேன், பண்ணாத பரிகாரம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, பார்க்காத மாந்திரிகவாதி இல்லை, எனக்கு பணம் தான் வேஸ்டா போச்சு, என்னுடைய கணவன் நாள்தோறும் என்னை வெறுக்கிறாரு, எங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகி பிரியிற அளவுல நாங்க இருக்கிறோம், என்ன காரணம்னே எனக்கு தெரியல, வேறு பெண்ணு கூட தொடர்புல இருக்கிறாங்களா, இல்லை என்ன பிடிக்கலையா, என் அழகை ரசிக்கலையா, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் பெண்களுக்குள்ள இருக்கும். அதாவது வெளியும் சொல்ல முடியாது, உள்ளேயும் முழுங்க முடியாது, அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் போது. இந்த பெண் அதையே நினைச்சு 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 புழுகி புழுகி வீட்டுக்குள்ள செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு பல குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணா நீங்க இருக்கீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க தைரியமா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும். மூலாமென்னி வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்குது. அந்த வேர் நம்ம கிட்டயே கிடைக்குது, வெளியே எங்கேயும் கிடைக்காது, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்காது, நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த வேர் கிடைக்கும். மூலிகை இனங்கள்ல இருக்குது. உங்களுக்கு இனம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. நாங்க அந்த வேரை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோல இல்லை வேற எதுலையோ நான் காட்டுறதுக்கு முயற்சி செய்யறேன். ஏன் அப்படின்னா அதை காட்டிட்டா எல்லாரும் அதை எடுத்து வேற விதமா கமர்ஷியல் ஆக்கிடுவாங்க. அதுக்காக தான் நாங்க கொடுக்காம இருக்கிறோம், இந்த வேரை அடையாளப்படுத்தாம இருக்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய மூதாதையர்கள் ஏதேதோ ஏடுகள்ல எடுத்து சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க பயனடையணும்னு சொல்றேன். இன்னொருத்த ஆளாகிறதுக்கு நான் பதிவு போடலை, சரிங்களா? இன்னொருத்த ஏமாத்துறதுக்கு நான் பதிவு போடலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை நீங்க கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 3 நாள் உங்களுடைய சிறுநீர்ல ஊற போடணும். 3 நாள் அந்த வேரை ஊற போடணும். 3 நாள் காலையில எழுந்து முதல்ல போறீங்களா அந்த சிறுநீர்ல நீங்க ஊற போடணும். மாதவிடாய் காலங்கள்ல இருக்கக்கூடிய சிறுநீரா இருந்தா இன்னும் விசேஷம். அந்த சிறுநீர்ல ஊற போட்டு அந்த வேரை எடுத்து நிழல் படமா காய வைக்கணும். சூரிய ஒளியில காய வைக்க கூடாது, நிழல் படமா காய வச்சிடணும். அதுக்கப்புறமா சுத்த காராம்பசு நெய் அல்லது பசுமாட்டு நெய், சுத்தமான பசுமாட்டு நெய் நீங்களே வீட்டுல ரெடி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடைகள்ல நம்ம வீட்டு பக்கத்துல மாடுகள்லாம் வச்சிருக்காங்கன்னா அவங்க நெய் வச்சிருப்பாங்க, அந்த நெய் வாங்கிக்கங்க. வாங்கி அந்த நெய்யை நல்லா சூட உருக காய்ச்சி அந்த நெய் கொதி நிலையா இருக்கும் பொழுது இந்த வேரை போடுங்க. கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு படப்படன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த நெய் நார்மல் கொதிநிலைக்கு வந்துடும். வந்த பிறகு எடுத்து ஆற வச்சு அந்த நெய்யை மட்டும் வடிகட்டி பத்திரப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது ஒரு வேப்ப மரத்தடியில நீங்க இல்ல முருங்கை மரத்தடியில புதைச்சிருங்க. புதைச்ச பிறகு இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா பாயாசம், கேசரி, இல்லை வேற ஏதாவது ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்காருக்கு மட்டும், கணவருக்கு மட்டும், காதலனுக்கு மட்டும் இந்த மருந்தான நெய்யை நீங்க கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 40 நாள்ல உங்க வீட்டுக்காரர் உங்க காலையே சுத்தி 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 வருவாரு. குட்டி போட்ட பூனையாட்டம் உங்க முந்தானையே பிடிச்சிட்டு அலைவாரு. ரொம்ப அற்புதமான கணவன் மனைவி வசிய பதிவுங்க. நான் இந்த பதிவை எதுக்காக இவ்வளோ ஒரு எச்சரிக்கையோடு கொடுக்குறேன் அப்படின்னா, ரொம்ப எளிமையா செய்யக்கூடியது, ஈஸியா பண்ணக்கூடியது, அடுத்தவங்க கையில சிக்கிடக்கூடாது, தவறானவங்க கையில சிக்கிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ ஒரு கட்ட நிபந்தனைகளோட இந்த பதிவை கொடுக்குறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான கேள்வி கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலியமா எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வேர் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கொரியர் மூலியமா அனுப்பிச்சு வைக்கிறோம். பெரிய செலவுலாம் கிடையாது, குறைந்த விலையிலே இந்த வேர் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.